இருங்க இன்னொன்று ஒரு விஷயம் மட்டும் ரீசன் சொல்லிடுறேன். இல்லை ஒரு ரீசனும் சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நாங்கள் ஓட்டு போட்டால் எங்கள் ஃபேமிலியிலேருந்து 2 ஓட்டு நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி நாங்கள் போட வைக்குவோங்க. ஏன்னா மாற்றம் வர்றதுக்கோசரம் கட்சி ரசிகன்றது அப்பாற்பட்டது. ஒரு மாற்றம் வரணுன்ட்டு நாங்கள் ஏன்னா எதிர்பார்க்குவோங்க. ஏன்னா சமுதாயம் மாறணும். சமுதாயம் இப்படியே இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுறேன்றாங்க. ஆனால் எப்படி சொல்கிறேன்னா பணக்காரன் இந்த மாதிரி கோடீஸ்வரம் தான் வாழ்கிறோம். ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வாழல. இது அவரே ஸ்டாலின் சிஎம்ஐஏவே கூட கேட்கட்டும். சிஎம்ஐஏவே கேட்கட்டும். நான் இருக்கிறது சொல்கிறேன். என் பேச கூட கேட்டோம். நடுத்தர மக்கள் யாரும் வாழல. பெரிய ஆளுங்க, இந்த பிஸ்னஸ்மேனு, இந்த தொழிலதிபர் இந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க. நடுத்தர மக்கள் வாழல. அதனால் எங்களுக்கு மாற்றம் வேணும். நடுத்தர மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் பண்ணுறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறாரு லேடிஸ்க்கு. 1000 ரூபாய் ஒரு குடும்ப செலவுக்கு போயிடுமா? ஒன்றும் இல்லை. 10 நாள் ஒரு பால், ஒரு நாளைக்கு 50 ரூபா பால் செலவு. 10 நாளைக்கு என்ன ஆச்சு அவர் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு? நான் ஒரு ஃபேமிலின்னு நான் சொல்கிறேன். நான் ரசிகனா சொல்ல. ஒரு 10 நாளைக்கு அந்த பால் செலவுக்கு என்ன ஆகுது? அவர் கொடுக்குற 1000 ரூபாய் போதுமா? ஆனால் இலவசன்றதோட ஒரு வீட்டுக்கு வேலை இல்லை ஒரு குடும்பத்துக்கு என்ன ஏதுன்னு இப்போ தமிழ்நாடு சிஎம் ஒரு குடும்பம் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை வீடு இருக்குன்றது வரைக்கும் அவருக்கு தெரியாதில்ல. அப்போ நடுத்தரவு யார், பிஸ்னஸ் மேனு எல்லாம் அவருக்கு தெரியாதில்ல. சிஎம்க்கு அதுக்கு இல்லாதில்லை. அப்போ என்ன பண்ணணும் அவர் யோசனை பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். அப்போ எனக்கு மாற்றம் தான் நான் எதிர்பார்க்குவேன். நான் ஒரு மனுஷனாக சமுதாயத்தில் ஒரு உணர்வாக சொல்கிறேன். எனக்கு மாற்றம் வேணும். வேறு மாற்றமாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் வந்து டிவிகே தான். ஏன்னா மாற்றத்துக்கோசரம். ரொம்ப நன்றி.